நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய ரியல் லைஃப்பில் என்னெல்லாம் ஒரு நாளும் நாம் பேசிக்கிறோம், என்னெல்லாம் நடக்குது, நல்லது வந்தால் எப்படி எடுத்துக்கிறோம், கெட்டது நடந்தால் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வையுங்கள். உடனடியாக விரிவான தகவல்கள் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி குதிரை வளர்க்குறாரு. ரொம்ப அன்போட பண்போட பாசத்தோட வளர்க்குறாரு அந்த குதிரையை. திடீர்னு ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போயிடுது. ரொம்ப கவலைப்படுற ஊர் மக்கள் எல்லாருமே இவர்கிட்ட, நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க, இந்த குதிரை இப்படி காணாமல் போயிடுச்சு, ஐயோ பாவம், உங்களுக்கு கெட்ட நேரம் போல், அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இருக்கலாம் அப்படின்னு அந்த ஒத்த வார்த்தையோடு முடிச்சுக்கிறாரு. அவங்களாம் போயிடுறாங்க. இந்த காணாமல் போன குதிரை மறுநாள் 3 குதிரைகளை கூட்டி கொண்டு வீட்டுக்கு வருது. இந்த குதிரையோடு சேர்த்து 4 குதிரையா. இப்போ இதே ஊர் மக்கள் எல்லாரும் இவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரங்க, ஒரு குதிரை போய் 3 குதிரையை கூட்டிகிட்டு வருது பாருங்களே, பரவாயில்ல, உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த நபர் இந்த குதிரை காணாமல் போனதுக்கு கவலைப்படவும் இல்லை, 4 குதிரையாக வந்துருச்சேன்னு சந்தோஷப்படவும் இல்லை. எல்லா நேரத்துலையும் ஒரே மனநிலையோடு இருக்கிறாரு. மக்கள் போயிடுறாங்க. இப்போ மறுநாள் அவரோட பையன் இந்த ஒரு குதிரையை, இந்த புதிதாக வந்த குதிரையை பழக்கப்படுத்துறதுக்காக அந்த குதிரையில் ஏறி உட்காந்து போகிறான். இந்த குதிரை புது குதிரை இல்லையா, தார் மரம் மிரண்டு இவனை கீழே தள்ளிடுது, காலு ஒடிஞ்சு போயிடுது. உடனே இந்த ஊர் மக்கள்லாம் வராங்க, ஐயோ பாவம், உங்களுக்கு நேரமே சரியில்லை பாருங்களேன், ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, நல்லா இருந்த பையன் இப்படி திடீர்னு காலை ஒடிச்சுக்கிட்டேன், ரொம்ப சங்கடமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட நேரம், நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இருக்கலாம், அதே பதில் தான், இருக்கலாம் அப்படின்ட்டு பேசாமல் இருக்கார். இப்போ இந்த பையனுக்கு காலில் எல்லாம் கட்டு போட்டு வீட்டில் கொண்டாந்துருக்காங்க. அப்போது எதிரி நாட்டோட சண்டைக்கு போகிறதுக்கு படை வீரர்கள் பத்தலைன்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு இளைஞர்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளையிடுறாரு. இப்போ வீடு வீடாக அங்கே இருக்கிற இளைஞர்களை கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. இவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த பையன் கால் ஒடிஞ்சு போய் கை ஒடிஞ்சு போய் இருக்கிறதுனால, கட்டி இருக்கிறதுனால விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அதே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வராங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரங்க பாருங்களே, எங்கள் வீட்டில் உள்ள பசங்களையெல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க, இந்த போரில் என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ தெரியலை, பிள்ளைங்க நல்லபடியாக சேருதோ என்னமோ தெரியலை, எங்களுக்கெல்லாம் ரொம்ப திக்குன்னு கவலையாக இருக்குது, பாருங்களே உங்களுக்கு நல்ல நேரம், அதான் உங்கள் பையனுக்கு இப்படி ஆகி உங்களுக்கு வீட்டோடு இருக்கிறான், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் இந்த பெரியவர் சொல்கிறாரு, இருக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் அவங்கெல்லாம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, இங்கே நடக்கிறது எதுவுமே நம்ம கையில் கிடையாது, என்ன நடக்கணுமோ அது நடக்கும், அதை நாம் நிறுத்த முடியாது, நமக்கு நடக்கணும் அப்படின்னு எழுதி இருக்கிறபடி நடந்தே தீரும், எது வந்தாலும் எது தடுத்தாலும் நடந்தே தீரும். ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அது எங்கிட்டு சுற்றினாலும் சேரும் அப்படின்னு இந்த பெரியவர். சந்தோஷம் வந்தால் தலைகால் புரியாமல் ஆடுறதும் கிடையாது, அதே நேரத்தில் கஷ்டம் கவலை வந்தால்
அப்படியே தாவாயில் கையை வச்சு ஒடிஞ்சு உட்கார்ந்துறதும் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத அவர் நல்லபடியாக உணர்ந்து தெளிவான மனசோடு இருக்கிறதுனால அவர் வாழ்க்கையை சமமான முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். எதுக்குமே சந்தோஷத்தாலையும் ஆடி குதிக்கிறது இல்லை, கவலை வந்தாலும் அழுது புலம்புறது கிடையாது. இது மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்லையும் நாம் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், அதே நேரத்தில் மன உளைச்சலும் இல்லாமல் நிம்மதியோடு இருக்கலாம். ஏன்னா இதுதான் நார்மல். இது நாம் எல்லாருமே பின்பற்றக்கூடிய விஷயங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.